வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். எனக்கு கௌதம் கூட இருக்கணும் போல இருக்கு டாடி. நாங்க உங்களுக்கு தெரியாம போனதுனாலதான் அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதுல ஏன் தப்போ இருக்கு. நம்ம கௌதம்க்கு இப்படி ஆகாம பத்திரமா பாத்துக்கணும். வாங்க டாடி போலாம். வாங்க. எனக்கு மட்டும் இங்கிறது போக எப்படி மனசு வர நினைச்சீங்க? நான் மட்டும் என்ன அவ்வளவு கல் நெஞ்சக்காரனா? நம்ம எங்கேயும் போகல. அப்ப வா வாசு போலாம். இருமா, நான் இன்னும் பேசி முடிக்கல. நாம இப்போ இந்த இடத்தை விட்டு போகல, ஆனா தூரமா ஒதுங்கிதான் இருக்க போறோம். அதுதான் உங்களுக்கு நிம்மதினா அந்த நிம்மதியை நான் கெடுக்க விரும்பல. அம்மா, அவங்க அப்படி பேசினதுனால நான் அவங்கள ஒரு நிமிஷம் கூட தப்பா நினைக்கல. ஏன்னா நாம ஒரு நிமிஷம் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மாவா உசுர கொடுத்து வளர்த்தவங்க அந்த புள்ளையோட ரத்தத்தை நேர்ல பார்க்கும்போது அவங்க மனசு படுற வலி வேதனைய அதையெல்லாம் நாமளும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா? நம்மளால அவங்களுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா அவங்க வலியை உணர முடியாதுமா. அவங்க ரொம்ப பாவம்மா. எவ்வளவு கஷ்டத்தை தான் அவங்க மனசு தாங்கும்னு சொல்லுங்க. அதான் நாமளும் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து மேற்கொண்டு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு தான் ஒதுங்கி வந்துட்டேன். இப்ப சொல்றேம்மா, கௌதம் சரியாயிட்டான்னு டாக்டர் சொல்லி அவங்க அம்மா முகத்துல சிரிப்பை பாக்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஏமா வினோ, பல்ராம கிட்ட இருந்து எதுவும் போன் வந்துச்சா? இல்ல. ஐயோ, இன்னுமா வந்துகிட்டு இருக்கிறா? பிள்ளைக்கு ஒரு அவசரம்னு சொல்லும் போது கூட இப்படி அசமிந்தமா இருந்தா எப்படி? இவங்க வேற ரத்தம் எப்ப வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வினோ, நீ திரும்ப அவனுக்கு போன் பண்ணு. நான் சத்தம் போடுறேன், அவன் எங்க இருக்கான்னு கேக்குறேன். அத்தை, நம்ம சொன்ன நேரத்துக்கு கிளம்பி இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல அத்தை. என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணி, நான் வேணா சின்ன அன்னைக்கு கால் பண்ணி அண்ணன் கிளம்பிடுச்சான்னு கேட்கட்டுமா? இல்ல வேணா, நானே கால் பண்றேன். கனகா, அண்ணி தான் மறுபடியும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு வேற எங்கேயும் பிளட் கிடைக்கல போல இருக்கு. என்னை எதிர்பார்த்து தான் கால் பண்றாங்க. என்ன ப்ளீஸ் போக விடு. பாவம் அவங்க. இப்படிலாம் அவங்கள கஷ்டப்படுத்தாத. இப்ப என்ன, உனக்கு அந்த போன் அடிக்க கூடாது அவ்வளவுதானே? போனை உடைச்சிடாத. தம்பி, தம்பி எங்க இருக்கீங்க தம்பி? நான் கனகா பேசுறேன். கனகா, என்ன தம்பி போனை வீட்டுல விட்டுட்டாரா? அவர் கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? அவரு இன்னும் இங்க வரல. அதான். என்ன கனகா அமைதியாவே இருக்க? தம்பி வந்துட்டு தானே இருக்காரு. உன் தும்பி கிளம்பினாதானே வரத்துக்கு? இங்கதான் இருக்காரு. என்ன சொல்ற கனகா? ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காரு? நீ தம்பி கிட்ட போன கூட. அவர் தானே கௌதம்க்கு ரத்தம் கொடுக்கணும். தம்பி வந்து கௌதம்க்கு ரத்தம் கொடுத்தாதான் இங்க ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க முடியும். நீ போன கூட தம்பி கிட்ட. ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காரு? ஐயோ. ஏ வினோ, உனக்கெல்லாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் எங்க நினைப்பு வருமா? மத்த நேரத்துல எல்லாம் எங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லல்ல. இந்த வீட்ல எங்களை கலந்துக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவாவது நீ எடுத்திருக்கியா? மொத்த குடும்பத்துக்கும் நீதான நாட்டாமத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப மட்டும் உனக்கு தேவை, அதான் எங்களுக்கு போனை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் கூடவே இருப்பானே ஒருத்தன் ஒட்டிக்கிட்டு.
எப்படா உனக்கு ஆபத்து வரும் உதவறதுக்கு தவம் இருப்பானே அந்த வளர்ந்து கட்டவன் அவன் இல்ல பக்கத்துல ஆ? சும்மா எங்களுக்கு மாத்தி மாத்தி நோய் நோயின்னு போனை போட்டுக்கிட்டு இருக்க. கனகா கனகா, எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தாலும் சரி, நான் என்னைக்காச்சும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என் புள்ள உயிரோட விளையாடாத, நான் உன் காலில் கூட விழறேன். தம்பி கொஞ்சம் அனுப்பி வச்சிரு கனகா. அதானே, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாரோட கால்ல வேணாலும் விழுவீங்க. அதுவே காரியம் இல்லைன்னா கால் தூசியா கூட மதிக்க மாட்டீங்க. ஐயோ, இப்ப மட்டும் இந்த மனுஷனுக்கு அந்த பிளட் குரூப் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த கௌதம்க்கு அடிப்பட்ட விஷயத்த கூட நீ எங்க கிட்ட சொல்லிருக்க மாட்ட. ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி தான் நடத்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நாங்க தேவை, அத சும்மா மாறி மாதிரி போன் மேல போனா போட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. ஐயோ, ஏன் ஊர்ல ஏன் புருஷனுக்கு மட்டும்தான் அந்த குரூப் ரத்தம் இருக்கா? காசு கொடுத்தா யார் வேணாலும் வந்து ரத்தத்தை கொடுக்க போறாங்க. கனகா, உன்கிட்ட வாதாட எனக்கு நேரம் இல்ல, அதுக்கான தெம்போய உடம்புல இல்ல. நிலைமையை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு தம்பி அனுப்பி வை. நீ தம்பி கிட்ட போன கூட நான் பேசுறேன். இங்க பாரு வினோ, அவரெல்லாம் வரமாட்டாரு. நீ போய் வேற ஆளை பாரு. கடைசி நிமிஷத்துல இப்படி சொன்னா எப்படி கனகா? இத முதல்லயே சொல்லிருந்தா நாங்க வேற எங்கேயாச்சும் முயற்சி பண்ணிருப்போம்ல. தம்பி வருவாரு நம்பிக்கை இருந்ததுனால ரத்தம் கிடைச்சிருச்சுன்னு நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன். அவரும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து தர முடியாதுன்னு சொன்னா எப்படி கனகா? உள்ள என் பையன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். இந்த நிலைமையில இப்படி எல்லாம் பேசுறது நியாயமா சொல்லு? இந்த நியாயம் தர்மம் எல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு ஆளு விடு சாமி. கனகா, இப்ப முடிவா சொல்லு, தம்பி வர மாட்டாரா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் வரமாட்டாரு வினோ. நீ எதுக்கு இப்ப என்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, பெரிய ரோஷக்காரி. போனை வச்சுட்டு போ, யாருக்கு நஷ்டம்? கனகா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு சின்ன பையன் உசுருக்கு முன்னாடி உன் சுயமரியாதை பெருசா போச்சா? ஆமாயா, எனக்கு ஏன் சுயமரியாதை மட்டும்தான் முக்கியம். என்ன மதிக்காதவங்களுக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. போ.